Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப்பில் ஒரு லைட்னிங் எஃபெக்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்ங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாமே புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னுமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all background லேயருக்கு மேலே ஒரு நியூ எம்டி லேயரை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லேயரில் தான் நமக்கு தேவையான அந்த லைட்னிங்ஸ் எல்லாத்தையும் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நமக்கு புரியணுங்கிறதுக்காக லேயரோட நேமை ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், லைட்னிங்னே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போது நமக்கு தேவையான ப்ரஷஸ் அப்ளை பண்ணலாம். ஸோ பி ஃபார் ப்ரஷ் டூல். ஸோ ப்ரஷஸோட கேட்டகரி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அங்கே நமக்கு ஃப்ரீ லைட்னிங் ப்ரஷஸ் உண்டு. ஸோ இந்த ப்ரஷஸோட டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண கையோட ப்ரஷஸில் நீங்கள் ப்ரஷோட செட்டிங்ஸில் பார்த்தோம்னா இம்போர்ட் ப்ரஷ் உண்டு. ஸோ அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ண ப்ரஷ்ஷை தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், உள்ளே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ப்ரஷ் வேணுமோ ஜஸ்ட் அந்த ப்ரஷ்ஷை நீங்கள் என்ன பண்ணுங்கள், எடுத்துக்கங்க. ஸோ ஒரு 500 பிக்சல்ஸ் இருந்தாலே நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதுக்கு போதுமானதாக இருக்கும். இல்லை நீங்கள் ப்ரஷோட சைஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை நீங்கள் என்ன பண்ணலாம், சைஸை நீங்கள் டிக்ரீஸ் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணலாம். அண்ட் ப்ரஷ்ஷை நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதுக்கு கீபோர்டில் இருக்கக்கூடிய ஆரோ கீஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்பாட் வேணுமோ அந்த இடத்துல நீங்கள் இந்த ப்ரஷஸை அப்ளை பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நமக்கு ரொம்ப லைட்டாக தெரியறதுக்கான காரணம் என்னென்னா, ஒப்பாசிட்டியை கவனிக்கவே இல்லை. ஸோ ஒப்பாசிட்டி 10%ல் இருக்குது. அதை நம்ம 100% ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே தேவையோ கரெக்டாக நம்ம இந்த ப்ரஷ்ஷை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஒரே ஒரு ப்ரஷ்ஷை தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. வெரைட்டி ஆஃப் லைட்னிங் ப்ரஷஸ் இருக்குது. நீங்கள் பிரான்ச்சஸ் நிறைய க்ரியேட் பண்ணுறதுக்கு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், நிறைய விதமான ப்ரஷஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த 4, 6 இருக்கு இல்லையா, ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். கொஞ்சம் நம்ம சைஸை கம்மி பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும். ப்ரஷ்ஷோட சைஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே இன்னும் நல்லாயிருக்கும். ஒருவேளை உங்களுக்கு அந்த பிரான்ச்சஸ்லாம் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். Ctrl+ கொடுத்து கொஞ்சம் கேன்வஸை நம்ம ஜூம் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு அந்த ப்ரஷ்ஷை அப்ளை பண்ணுறதுக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக இன்னும் ஒன்று அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாவது ஒரு ப்ரஷ் எடுத்துக்கலாம். அண்ட் எப்பயும் போல் சைஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் எந்த இடத்துல தேவையோ ஸோ ரொட்டேட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். ஓகே, ஸோ இப்போது நமக்கு தேவையான அந்த லைட்னிங் அப்ளை பண்ணியாச்சு. பட் என்ன விஷயம்னா, சம்டைம்ஸ் நமக்கு இன்னும் கொஞ்சம் க்ளோவாக இருந்தால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்குன்ற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், சேம் லைட்னிங் லேயர் இருக்கு இல்லையா, அந்த லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ நமக்கு இன்னுமே பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ நல்லாவே உண்டு. இல்லை ப்ரோ எனக்கு ரொம்ப அதிகமாக வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஒப்பாசிட்டி வேணாம், அந்த காப்பி பண்ண அந்த லேயரோட ஒப்பாசிட்டியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 50% இல்லை 75%க்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். அண்ட் அதே மாதிரி இந்த 2 லைட்னிங் லேயரையும் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் Ctrl+E கொடுத்து கம்ப்ளீட்டாக இதை நம்ம மர்ஜ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அந்த லைட்னிங்கில் க்ளோ தேவைப்படுது, கொஞ்சம் இன்னும் கலர் வேறு மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், இந்த லைட்னிங் லேயரை டபுள் கிளிக் பண்ணி லேயரோட ஸ்டைல் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தோம்னா நமக்கு அவுட்ரு க்ளோ உண்டு. ஸோ நல்லா கவனிங்க, இங்கே நமக்கு நான் கொடுத்துருக்கிற இந்த ஹெக்ஸ் கோட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், யூஸ் பண்ணுங்கள். அதாவது 7DF9FF. ஸோ இது ஒரு எலக்ட்ரிக் ப்ளூவோட கலர். ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் என்ன கலர் கொடுத்தாலும் சரி, ஒப்பாசிட்டியை ஒரு 15 to 20% ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நமக்கு அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ ஓகே கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ முன்னாடி உள்ள எஃபெக்ட்டுக்கும் இப்பயும் பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் கொஞ்சம் ஸ்லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு இன்னுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். அண்ட் கடைசியாக நம்ம பண்ண வேண்டிய ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது. என்னென்னா, இந்த லைட்னிங் வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங்க்கு மேலெலாம் தெரியுது. ஸோ இப்படிலாம் பார்த்திங்கன்னா தெரியக்கூடாது. பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த இமேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த லைட்னிங் எஃபெக்ட் அப்ளை பண்ணும்போது, அந்த ப்ரஷ் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட்டுக்கு மேலேயோ இல்லை ஆப்ஜெக்ட்டுக்கு மேலேயோ பார்த்திங்கன்னா தெரியறது உண்டு. ஸோ அந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நல்லா இருக்காது. பிகாஸ் இப்போ நமக்கே பார்த்திங்கன்னா அந்த பில்டிங்க்கு பின்னாடி தான் பார்த்திங்கன்னா தேவை. ஸோ அதனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் லேயரை Ctrl+J கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் பண்ண அந்த லேயரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணிவிட்டு W ஃபார் குவிக் செலெக்ஷன் டூல். ஸோ கம்ப்ளீட்டாக இந்த சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் இந்த பில்டிங்ஸ் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் எல்லாமே கொஞ்சம் கிளியராக நீங்கள் என்ன பண்ணுங்கள், பொறுமையாக செய்யுங்க. இந்த சிம்னி எல்லாத்தையுமே சேர்த்தே செலக்ட் பண்ணிப்போம். அண்ட் அதே மாதிரி ரைட், ஒருவேளை உங்களுக்கு விண்டோ ஏரியாலாம் இருக்குது அந்த இடம்லாம் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி அந்த ஏரியாஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். பட் நமக்கு எல்லா இடமே பார்த்திங்கன்னா கவர் ஆனால் போதும்.
இன்கேஸ் உங்களுக்கு தேவையில்லாத ஏரியா செலெக்ஷனுக்குள்ளே இப்படி வந்துருச்சுங்கிற பட்சத்தில் ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி அதை நீங்கள் என்ன பண்ணலாம், செலெக்ஷன்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு இந்த செலெக்ஷன் எல்லாமே ஓகே. ஜஸ்ட் இந்த செலெக்ஷன் ஆக்டிவாக இருக்கும் போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள், லேயர் மாஸ்க்கை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ இந்த லேயர் மாஸ்க்கை நீங்கள் ஆட் பண்ண கையோட கண்ட்ரோல் ஐ கொடுத்து நீங்கள் இன்வெர்ட் பண்ணிடணும். இன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப சிம்பிள், இந்த லேயர் மாஸ்க்கை நீங்கள் ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் லைட்னிங் லேயரில் அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை லைட்னிங் லேயரை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் கொடுத்தீங்கனாலும் சரி, நமக்கு சேம் ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா உண்டு. பட் அந்த அளவுக்கு அவசியம் கிடையாது. டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணலாம், சேம் இந்த மாஸ்க்கே நீங்கள் என்ன பண்ணலாம், ஆல்ட் கீ ஹோல்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் லைட்னிங் லேயரில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த ரிசல்ட்டை நல்லா கவனித்து பார்த்தோம்னா லைட்னிங் நமக்கு ஏற்ற மாதிரி பில்டிங்க்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்தாச்சு. எல்லாம் ஓகே ப்ரோ, ஆனால் எனக்கு ஒரு சில லைட்னிங் ஏரியாஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த க்ளோ தெரியணும், பட் எனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படிங்கிற பட்சத்தில் ரொம்ப சிம்பிள், அவ்வளோ அவசியம் கிடையாது. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஜஸ்ட் நீங்கள் ஃபோர் கிரவுண்ட் கலரை நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிளாக்ல இருந்து ஒயிட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சேஞ்ச் பண்ணுங்கள். அண்ட் பி ஃபார் ப்ரஷ் டூல். ஸோ இந்த வாட்டி ஒரு சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ், அதாவது ஜெனரல் ப்ரஷஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கங்க. ஹார்ட்னஸ் இருக்கவே கூடாது. அண்ட் அதே மாதிரி ஒப்பாசிட்டியை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10% சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எங்கே தேவையோ, ஸோ ப்ரஷோட சைஸை நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸை யூஸ் பண்ணி சைஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எங்கே உங்களுக்கு அந்த க்ளோ தேவையோ அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே தேவையோ அந்த இடத்துல. ஸோ அதனால் அந்த சின்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு உண்டு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம பேக்ரவுண்ட் காப்பி லேயரில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்ளை பண்ணுறோம், லைட்னிங் லேயரில் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியும். எங்கே உங்களுக்கு தேவையோ அந்த இடத்துல மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த க்ளோ அப்ளை பண்ணிக்கங்க. ஸோ அதை கொஞ்சம் பொறுமையாக பார்த்திங்கன்னா பண்ணணும். ஜஸ்ட் ரைட். தேவைப்பட்டுச்சுன்னா எங்கே தேவையோ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொடுங்க. மற்றபடி மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு அந்தளவுக்கு அவசியம் இருக்காது. அண்ட் அதே மாதிரி ஒருவேளை உங்கள் இமேஜில் க்ளவுட்ஸ் எல்லாமே எனக்கு டார்க்காக இருக்குது ப்ரோ, ஆனால் எனக்கு மற்ற ஏரியாஸ் ரொம்ப லைட்டாக இருக்கிறதுனால எனக்கு ரிசல்ட் அந்தளவுக்கு சரியாக வரலைங்கிற பட்சத்தில் ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பேக்ரவுண்ட் லேயரை செலக்ட் பண்ணுங்கள். அண்ட் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட். ஸோ கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணலாம், அதிகப்படுத்திக்கலாம். ஸோ கான்ட்ராஸ்ட் அப்படிங்கிறது ஹைலைட்டடாக இருக்கக்கூடிய ஏரியாஸை இன்னும் ஹைலைட் பண்ணும். ஷேடோஸ் டார்க் ஏரியாஸை இன்னுமே பார்த்தீங்கன்னா டார்க் ஆக்கும். ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பிரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் அதே மாதிரி பேக்ரவுண்ட் காப்பி லேயர் பண்ணி நம்ம ஒரு மாஸ்க் அப்ளை பண்ணியிருக்கிறோம். ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராஸ்ட். ஸோ பிரைட்னஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு டார்க் ஏரியாஸ் இன்னுமே பார்த்தீங்கன்னா டார்க்காக தெரியும். ஸோ ரொம்ப பண்ணிட வேண்டாம். நம்மளுடைய ரிசல்ட், அந்த லைட்னிங் ரிசல்ட் நல்லா ஹைலைட் பண்ணி தெரியணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒவ்வொரு இமேஜுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டாக மாற்றிக்கலாம். ஆல் ரைட். ஸோ ப்ரீவியஸ் ஃபோட்டோஷாப் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.